தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. புகைப்பிடிக்கிறதால ஏற்படுற பாதிப்புகளை நம்ம தனியாக தான் அனுபவிக்கிறோம். இந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தை நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம், நம்மளையே அறியாமல் இந்த சிலந்தி வலைக்குள்ளே நம்ம எப்படி மாட்டிக்கிறோம், அதுலேருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்கிறது, இந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தை நம்ம எப்படி கைவிடுறது, இப்படின்றத பற்றி பேச தான் இன்றைக்கி நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு நுரையீரல் நிபுணர் டாக்டர் பாலமுருகன் சார். ஹலோ டாக்டர், வெல்கம் டு அவர் ஷோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா டாக்டர். இப்போ இந்த ஸ்மோக் பண்ணுறவங்க இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஓகே நம்ம சிகரெட் பிடிக்க வேணாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. பட் ஆனால் கொஞ்ச நேரம் அப்புறம் அந்த சிகரெட்டை பார்த்த உடனே அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சரி இப்போ பிடிச்சிடலாம் அடுத்த வாட்டி விட்டுக்கலாம் அப்படின்னு இக்னோர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது ஏன் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல? ஒரேடியாக அதை ஏன் விட முடியல அவங்களால? இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வித்ட்ரால் சிம்டம்ஸ் வரும். வித்ட்ரால் சிம்டம்ஸ்னால் இப்போ ஸ்மோக் பண்ணுறாங்க, டோப்பமின் அதிகமாகுது, தே ஃபீல் பெட்டர். சிகரெட்டை நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க, நிறுத்திடுறாங்க, டோப்பமின் அளவு கம்மியாகுது. ஸோ அதனால் அவங்களுக்கு திருப்பியும் சிகரெட்டுக்கு போகிறாங்க. அதுதான் அடிக்ஷன் பொட்டென்ஷியல். இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியில் வர முடியாது. அதையும் மீறி இல்லை நான் கண்டிப்பாக நான் விட்டுடணும், எனக்கும் ப்ராப்ளம், என்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் ப்ராப்ளம், நான் விட்டுறணும்னு நினைக்கிறாங்க. நிறுத்தினாங்கன்னா வித்ட்ரால் சிம்டம்ஸ் வரும். வித்ட்ரால் சிம்டம்ஸ்ன்றது பேசிக்கலி பார்த்தீங்கன்னா பிரெயினை ஓரளவுக்கு காம்னஸ் கொஞ்சம் எலிவேட்டடாக வச்சுருக்கோம். அது இல்லாததுனால பிகினிங்கில் ஸ்மோக்கிங்கை நிறுத்தின உடனே ஒரு விதமான எரிச்சல், படபடப்பு, அளவுக்கு அதிகமான கோவம், இதெல்லாமே வித்ட்ரால் சிம்டம்ஸ் வரும். அதிலேருந்து ஓவர் கம் பண்ணணும்னா திருப்பி சிகரெட்டுக்கு போவாங்க. இதனால தான் அவங்களால அதிலேருந்து வர முடியல. அந்த இனிஷியல் 2-3 நாளைக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக காமாக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அவங்க பொறுமையாக இருக்கணும். இதில் ஜென்ரலாக பேஷண்ட்ஸ் கேட்குறது டாக்டர் நான் எப்படியாவது நிறுத்தணும்னு நினைக்கிறேன், அதுலேருந்து வெளியில் வரணும், எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னுவாங்க. ஸோ இனிஷியலாக நாங்கள் சொல்கிறது பிஹேவியரல் கவுன்சிலிங்லாம் பண்ணுவோம். ஸ்மோக்கிங்னால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருதுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ஸ்மோக்கிங்கை இன்றைக்கி நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க, நிறுத்திடுறாங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் அதனால் சால்வ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த ஒரு 8லேருந்து 10 மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களோட ரத்த நாளங்கள் ஹார்ட் பீட் சீராக ஆரம்பிக்கும், ரெகுலராக அடிக்க ஆரம்பிக்கும். அவங்களோட மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ், ரத்த ஓட்டங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நாளைக்குள்ளே ரத்த ஓட்டம் உடம்பு முழுக்க சீராகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்மோக்கிங்னால அது குறைய ஆரம்பிக்கும், அது திரும்பி சீராக ஆரம்பிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் ஆகும். பை எண்ட் ஆஃப் 1 இயர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான சான்சஸ் 50% குறைஞ்சிரும். ஸ்ட்ரோக் 5 வருஷம் தொடர்ந்து ஸ்மோக் பண்ணாமல் இருக்காங்கன்னா ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் பை எண்ட் ஆஃப் 5 இயர்ஸ் கிட்டத்தட்ட 60-70% குறைஞ்சிரும். ஹார்ட் அட்டாக்னால கேன்சர் 10 இயர்ஸாக ஸ்மோக் பண்ணாமல் இருக்காங்கன்னா கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே குறையும். ஸ்மோக்கிங் எந்த ஸ்டேஜில் நிறுத்தினாலும் நுரையீரல் பாதிப்பு குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் நான் இது வரைக்கும் 40 வருஷமாக ஸ்மோக் பண்ணியிருக்கேன் சார், இப்போ நிறுத்தி என்ன பிரயோஜனம்வாங்க. கண்டிப்பாக பிரயோஜனம் உண்டு. அதனால தான் நாங்கள் நிறுத்த சொல்லுவோம். நுரையீரல் திறன் கண்டிப்பாக அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இது கேட்கும்போது எப்படி சார் நிறுத்துறதுன்னுவாங்க. 2 விதமாக சொல்லுவாங்க. சார் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்த ஆரம்பிக்கிறேன் அப்படின்வாங்க. நான் இன்றைக்கி எவ்ரிடே நான் 20 சிகரெட்ஸ் பிடிக்கிறேன், நான் நாளையிலேருந்து அதை 15ஆக குறைச்சிக்கிறேன், அடுத்த வாரம் நான் 10ஆக குறைச்சிக்கிறேன்வாங்க. இது ஒரு விதம். 2வது நாங்கள் என்ன சொல்கிறதுன்னா ஸ்மோக்கிங்கை நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஒரேடியாக நிறுத்திடுறது தான் நல்லது. அதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கோல்ட் டர்க்கின்னு சொல்லுவோம். அதாவது எத்தனை சிகரெட் பிடிச்சிருந்தாலும் ஒரே இதோட விட்டுறது தான் நல்லது. நீங்கள் விட்டுறதுனால இனிஷியலாக என்ன ப்ராப்ளம்னா வித்ட்ரால் சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும். அதை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா திருப்பியும் ஆரம்பிக்க மாட்டாங்க. பட் எந்த விதமான ஃபார்மகலாஜிக்கல் அதாவது மருந்துங்களை கொடுத்து நிறுத்தணுன்னா கூட அவங்களோட வில்லிங்னஸ் ரொம்ப முக்கியம். நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன் அப்படின்ற வில்லிங்னஸ் இருந்தால் தான் எந்த மருந்துமே வேலை செய்யும். கவுன்சிலிங் பண்ணுவோம், அதனால் வர பெனிஃபிட்ஸ் என்ன, அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க சுற்றி இருக்கவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன எல்லாமே பார்ப்போம் நாங்கள். இது தவிர்த்து ஸ்மோக்கிங் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னாங்கன்னா 1 பாயிண்ட் ஆஃப் டைமில் அதிகப்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஸ்மோக்கிங்கை நிறுத்தணும் அப்படின்னா ஒரேடியாக நிறுத்திடுறது நல்லது. சில பேர் நான் நிறுத்தணும்னு நினைக்கிறேங்க, என்னால் முடியல, வித்ட்ரால் சிம்டம்ஸ் வருதுன்னுவாங்க. அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு தான் நாங்கள் மெடிசன்ஸ்க்கு அலோவ் பண்ணுவோம். டாக்டர், அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்த ஸ்மோக்கிங் பண்ணுறதை விடணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் கவுன்சிலிங்லாம் எடுத்துக்கலாம்? ஓகே, இனிஷியலாக நான் சொன்ன மாதிரி அவங்களோட வில்லிங்னஸை நம்ம அசஸ் பண்ணுவோம். நான் உண்மையிலே எனக்கு இதனால் பாதிப்பு இருக்குது, நான் வெளியில் வரணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் நம்ம எல்லாமே எதுவுமே பண்ண முடியும். 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று நான் ஃபார்மகலாஜிக்கல், அதாவது மருந்தே இல்லாமல் வெறும் வாழ்க்கை நெறிமுறைகள். ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஸ்மோக்கிங்கை நிறுத்தத்தை தவிர்த்து கவுன்சிலிங் பண்ணுறது, அதனால் வர பெனிஃபிட்ஸை சொல்கிறது, மெடிடேஷன், யோகா, ப்ரீதிங் எக்ஸசைசஸ்லாம் நல்லா வேலை செய்யும். அதுக்கப்புறமா தான் நம்ம மருந்துங்களை பற்றியே யோசிக்கணும். மெடிடேஷன், யோகா இதெல்லாம் நல்லாவே வேலை செய்யும் பேஷண்ட்ஸ்க்கு, அவங்களோட மைண்டை டைவர்ட் ஆகிறதுக்காக.
நான் எந்தெந்த விதத்துலலாம் டைவர்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ப்ரீதிங் எக்ஸசைஸை சொல்லிக் கொடுப்போம். 2-3 விஷயம் இருக்குது. 4, 7, 8 டெக்னிக்னு ஒன்று சொல்லுவோம். பிராணாயாமா பண்ணுற மாதிரி தான். அதாவது பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்மோக் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஏர்ஜ் வருது. ஸ்மோக்கிங்கை நிறுத்திட்டாரு, ஸ்மோக் பண்ணணுன்ற ஏர்ஜ் வருது. டீப் ப்ரீதிங் பண்ண சொல்லுவோம். 4, 7, 8 4 செகண்ட் மூச்சு இழுக்க சொல்லுவோம். 7 செகண்ட் மூச்சை பிடிச்சிக்க சொல்லுவோம். 8 செகண்டுக்கு வாய் வழியாக மூச்சு விட சொல்லுவோம். இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மைண்ட் வந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகும். இது ஒரு விதம். 2வது வந்து இந்த கோல்டு வாட்டர்னு சொல்லுவோம். ஏர்ஜ் இருக்குது எனக்கு, நான் வந்து ஸ்மோக் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து டக்குன்னு வந்து ஒரு கப் ஆஃப் குளிர்ந்த வாட்டரை குடிக்க சொல்லுவோம். தண்ணி குடித்தாங்கன்னா டைவர்ட் ஆகும். சில பேஷண்ட்ஸ் வந்து குளிர்ந்த வாட்டரில் ஃபேஸை வாஷ் பண்ண சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டெக்னிக்ஸ் டு டைவர்ட், ஸ்மோக் பண்ணுறது வந்து டைவர்ட் பண்ணுறது. இதெல்லாமே சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். சில பேஷண்ட்ஸ்க்கு நல்லாவே வேலை செய்யும். இதெல்லாமே புக்ஸ் படிக்க சொல்லுவோம் அந்த நேரத்தில். அப்படி முடியலைன்னா குழந்தைங்களோட விளையாட சொல்லுவோம், வெளியில் போய்ட சொல்லுவோம். முக்கியமாக இந்த வித்ட்ரால் சிம்டம்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா? இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு கோவப்படுறாங்க அப்படின்னும் போது அந்த கோவத்துலேருந்து வெளியில் வரணும்னா எல்லாமே ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒத்தி போட சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஸ்மோக் பண்ணுற ஏர்ஜ் வருது, நான் போய் சிகரெட் எடுக்கணும்னு நினைக்கும் போது 10 நிமிஷம் தள்ளி போடுங்க அந்த எண்ணத்தை. 10 நிமிஷத்துக்குள்ளே அவங்க மாறிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நான் ஃபார்மகலாஜிக்கல் டெக்னிக்ஸ் ஒரு விதம். அதையும் மீறி இல்லை சார் எனக்கு மருந்துங்க வேணும், என்னால் முடியலன்னு சொல்கிற பேஷண்ட்ஸ்க்கு தான் நாங்கள் மருந்துங்களை கொடுப்போம். மருந்துகள் வந்து நிறைய விதம் இருக்குது. நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு ஒன்று இருக்குது, ஸ்பெசிஃபிக்கான மருந்துங்கன்னு இருக்குது. நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிக்கோட்டின் இருக்குது, ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அந்த நிக்கோட்டினை. ஸோ அளவு கம்மியாயிட்டே வரும். எவ்வளோ சிகரெட்ஸ் பிடிக்கிறாங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம். நிறைய ஸ்ட்ரென்த்ஸ் வரும். 2 மில்லிகிராம், 4 மில்லிகிராம், 7, 21 வரும். ஸோ ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஸ்மோக் பண்ணுறாங்க, காலையில் எழுந்த உடனே ஸ்மோக் பண்ண போகிறாங்கன்னா தேர் டெஃபினெட்லி அடிக்டட். ஸோ இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு டோஸை டிசைட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சொன்னோன்னா நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதும் நிக்கோட்டின் கம்ஸ், சூயிங் கம்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ சூயிங் கம்ஸ் வந்து சூ அண்ட் பாக் டெக்னிக்னு சொல்லுவோம். அதாவது அந்த சூயிங் கம் வாயில் போட்டுருவாங்க, சூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு டிங்லிங் சென்சேஷன், ஒரு டேஸ்ட் ஒரு மாறின உடனே அதை வந்து மேல் உதட்டுக்கு அடியில் உள்ளே வச்சுக்க சொல்லுவோம். அதுலேருந்து நிக்கோட்டின் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இழுத்துக்கும். நிக்கோட்டின் கொடுக்குற, சிகரெட்டில் இருக்கிற நிக்கோட்டின் கொடுக்குற அதே தான் இதையும் கொடுக்கும். ஆனால் அளவு கம்மியாகிக்கிட்டே வர்றதுனால ஒரு ஸ்டேஜில் அவங்க சிகரெட்டை நிறுத்துவாங்க. இதில் வேறு விதம்லாம் இருக்குது. நிக்கோட்டின் பேட்சஸ் இருக்குது. நிக்கோட்டின் பேட்சுன்றது வந்து ஒரு டிரான்ஸ்டர்மல் பேட்ச், ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். அதுலேயே நிக்கோட்டின் இருக்கும். காலையில் எழுந்த உடனே அதை வந்து முதுகுலேயோ இல்லாட்டினா ஷோல்டர்லேயோ முடி இல்லாத இடத்துல ஒட்டிக்குவாங்க அதை. ஸோ அதுலேருந்து நிக்கோட்டின் உடம்புக்குள்ளே போயிட்டே இருக்கும், ஒரு நாள் முழுக்க போகும். சூயிங்கம் பண்ணுற அதே வேலை தான் இதுவும் பண்ணோம். நிக்கோட்டின் லாசெஞ்சஸ் இருக்குது, நிறைய இருக்குது அதில். பட் ஆனால் பேஷண்ட்டோட வில்லிங்னஸ் ரொம்ப முக்கியம். இது வந்து நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி ஒரு பக்கத்தில். அதேமாரி சில விதமான மருந்துகள்லாம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி வெரினாக்ளின் ஒரு மருந்து இருக்குது. வெரினாக்ளின் எப்படி வேலை செய்யணும், அதை முழுங்கினாங்கன்னா அது பிரெயினில் அந்த ரிசெப்டார்ஸை போய்ட்டு பிளாக் பண்ணும். இந்த நிக்கோட்டின் போய்ட்டு ஒட்டிக்குது இல்லைங்களா, அங்கே போய் ஒட்டுறதுனால தான் உங்களுக்கு டோப்பமின் சுரக்குது. அது ஒட்டிக்காமல் இந்த மருந்து போய் அதை பிளாக் பண்ணிடும். பிளாக் பண்ணுறதுனால டோப்பமின் வராது. ஸோ பேஷண்ட்ஸ்க்கு வில்லிங்னஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இது எடுத்தாங்கன்னா 2 மாதம் தெரப்பி இது நல்லாவே வேலை செய்யுது. இது கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு தலைவலி வரலாம், சில பேருக்கு வந்து கொமட்டல் வரலாம், லூஸ் ஸ்டூல்ஸ்லாம் வரலாம். பட் ஆனால் சிகரெட் பிடிக்கிறதுனால வர விளைவுகளோட இந்த விளைவுகள் கம்மி. அதனால் இதை கண்டினியூ பண்ண சொல்லுவோம். பிப்ரோபியான்னு ஒரு மருந்து இருக்குது. அது வந்து உடம்புல இருக்கிற நிக்கோட்டின் அதையும் நியூட்ரலைஸ் பண்ணும். பட் சில பேருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சைடு எஃபெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்ஸ் வர பேஷண்ட்ஸ்க்கு இந்த மருந்துங்களை ஜென்ரலாக கொடுக்க மாட்டோம். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மருந்துங்களோட பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, டாக்டர் மருந்துங்களோட விளைவுகள்லாம் இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. மருந்துங்களோட விளைவுகளோட சிகரெட் ஸ்மோக் பண்ணுறதுனால வர விளைவுகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனாலேயே இந்த மாதிரி மருந்துங்களை கொடுத்து ஸ்மோக்கிங்கை நிறுத்த வைப்போம். டாக்டர், இப்போது மார்க்கெட்லலாம் வந்து இப்போ சிகரெட் ஒன்று அப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சிகரெட் வந்து இப்போ சிகரெட் யூஸ் பண்ணுறத விட சிகரெட் யூஸ் பண்ணால் கம்மியாக தான் பாதிப்பு வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. உங்களோட அபிப்பிராயம் என்ன டாக்டர்? இல்லைம்மா, மார்க்கெட்லலாம் இது நாட் அவைலபிள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் சிகரெட்ஸ் தே ஆர் பேண்ட். ஓகே. 2019 இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. இதில் சிகரெட் அப்படின்றது வந்து இதில் ஒரு தப்பான அபிப்பிராயம் என்னென்னா, சிகரெட்ஸ் எடுக்கிறதுனால எனக்கு பாதிப்பு சிகரெட்ஸ் அளவுக்கு வராது அப்படின்னு, பாதிப்பு இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. சிகரெட்ஸ்குள்ளார வந்து ஒரு திரவம் இருக்கும். இதை ஸ்மோக் பண்ணுறதுனால எனக்கு நிக்கோட்டின்லாம் உள்ளே போகாது, எனக்கு ஸ்மோக் பண்ணுற அதே சென்சேஷன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அதில் இருக்கிற அதே ப்ராப்ளம் தான் இதுலேயும் வரும். அதே அளவு கார்சினோஜென்ஸ் தான் இதுலேயும் போகும். அந்த கெமிக்கல் வேப்பராக உள்ளே போகும். அது பேர்ன் ஆகிறதுனால ஒரு வேப்பராக உள்ளே போகும். இதுலேயும் ரொம்ப ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ அதனால்
WHO-வும் சரி, இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி இதை வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டாங்க. இது உள்ளார வந்து இதில் ஈவாலின்னு ஒன்று சொல்லுவோம். வேப்பிங் அசோசியேட்டட் லங் இன்ஜுரின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நுரையீரல் இன்ஃப்ளமேஷன் வரும். இது வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணுற அளவுக்கு அதிகமாக வரும் பேஷண்ட்ஸ்க்கு. நிறைய பேஷண்ட்ஸை வந்து இறந்தும் போயிருக்காங்க அப்ராட்லலாம் ஈவாலி வர்றதுனால. ஸோ சிகரெட்ஸ் வந்து தே ஆர் டெஃபினெட்லி நாட் சேஃப். ஒன்று. ரெண்டாவது, சிகரெட்ஸ் பிடிக்கிறதுனால வர அதே ப்ராப்ளம்ஸ் இன்னும் அதிகமான அளவில் வரும் சிகரெட்ஸ்னால. மூணாவது, இந்தியாவில் சிகரெட்ஸ் ஆர் திஸ் எலக்ட்ரானிக் சிகரெட்ஸ் ஆர் டெஃபினெட்லி பேண்ட். டாக்டர், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஸ்மோக் பண்ணுறதை விட்டுடுறாங்க. மேபி அப்புறம் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? வி ஹாவ் சம்திங் குவிட்டிங் ரேட்டுன்னு இருக்கும். அதாவது முதல் தடவை சக்ஸஸ்ஃபுல்லாக நிறுத்திடுறாங்க, திரும்பி எப்போ ஆரம்பிக்கிறாங்க அது பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா பிஹேவியரல், நான் வெறுமனே நிறுத்திடுறேன்னு சொல்லிட்டு மருந்துங்களை எடுத்தோ எடுக்காமலோ நிறுத்திட்டாங்கன்னா கூட திருப்பியும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25% ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. அதுக்கான காரணங்கள் நிறைய. முதல் தடவை எப்படி ஸ்மோக்கிங் ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி ரெண்டாவது டைமும் திரும்பி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பியர் ப்ரெஷர்னால இருக்கலாம். இல்லை நிறைய பேர் செகண்ட் டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஸ்மோக்கிங் சுத்தமாக நிறுத்திட்டேன், திரும்பியும் புகை பிடிச்சி பார்த்தா என்னன்னு நினைப்பாங்க. ஈவன் மருந்துங்களை எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு அந்த சென்சேஷன் இருக்காது. சென்சேஷன் இல்லை, நான் சிகரெட் பிடிக்கணுன்ற வித்ட்ரால் எதுவும் கிடையாது, சும்மா பண்ணி பார்க்கலாமேன்றதுக்காக பண்ணுவாங்க, திரும்பியும் பழகிடுவாங்க அதுக்கு. அதே மாதிரி தான் மென்டல் ஸ்ட்ரெஸ் வரும், திரும்பியும் ஸ்மோக் பண்ண ஆரம்பிப்பாங்க. முதல் தடவை என்னென்ன காரணங்கள் இருக்குதோ அதே காரணத்தினால ரெண்டாவது டைமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் பியூராக பார்த்தீங்கன்னா 100க்கு 100% எதுவுமே கிடையாது. அந்த வில்லிங்னஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் திரும்பியும் ஸ்மோக்கிங் ஆரம்பிக்காமல் இருக்கலாம். ஓகே டாக்டர். இப்போ வந்து இப்போ வரைக்குமே ஸ்மோக் பண்ணக்கூடாது, ஸ்மோக் பண்ணாத பசங்கள்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு ஆஸ் அ டாக்டராக நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்கலான்னு? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பியர் ப்ரெஷர். ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்னா அங்கிறது தான் ஆரம்பிக்கும். முக்கியமாக இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்களுக்கும் இது நிறைய வருது. அது நிறுத்துறதுன்னா பியர் ப்ரெஷர். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சிகரெட்னாடா பிடிச்சி பாரு, அதனால் ஒன்றும் பாதிப்பு வராதுன்னு நினைப்பாங்க. அந்த ட்ராப்பில் விழாதீங்க. அதில் விழுந்தீங்கன்னா வெளியில் வர முடியாது. ரொம்ப நாளாக ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கும் ஒன்று சொல்கிறேன். ஒன்று வந்து சுற்றி இருக்கவங்க சொன்னால் கூட உங்களுக்கு உங்களோட உடம்பு முக்கியம், உங்களை நம்பி வீட்டில் இருக்கவங்களோட ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். ஸோ சிகரெட் எனி ஃபார்ம் கண்டிப்பாக ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும். இப்போ இல்லாட்டினா கூட நாளாக உங்கள் உடம்பு பாதிக்கும், உங்களால் மற்றவங்களுக்கும் ப்ராப்ளம் வரும் வீட்டில். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவே ஸ்மோக்கிங் எந்த நேரத்தில் இருந்தாலும் நிறுத்துறது ரொம்ப நல்லது. டாக்டர், இப்போ எங்கள் சைட்லேருந்து நிறைய கொஷின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க. இப்போ ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு, அவங்கக்கிட்ட பேசிடலாமா? வணக்கம் டாக்டர், என்னோடய பேர் வந்து தினேஷ். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து சிகரெட் பிடிக்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு ஏன்டா இது நிறுத்திடுங்க அப்படின்னு சொன்னால் கேட்காம, நான் நாளைக்கு நிறுத்திடுவேன், அடுத்த வாரம் நிறுத்திடுவேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறுத்தாமல் வந்துட்டு ஆனால் திரும்ப சிகரெட் பிடிச்சிட்டே தான் இருந்தானுங்க. ஸோ இவனை வந்து குயிக்காக நிறுத்துறதுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் டாக்டர். குயிக்காக நிறுத்துறதுக்குன்றது கிடையாது, ஸ்மோக்கிங்கை வந்து நிறுத்துறது நல்லது. சில பேர் வந்து ஸ்மோக் பண்ணுறாங்க, நாளைக்கு விட்டுறேன்னு சொன்னாங்கன்னா என்றைக்குமே அவங்களால விட முடியாது. ஸோ நாங்கள் என்ன டிப்ஸ் கொடுப்போன்னா, ஸ்மோக்கிங் வந்து டக்குன்னு ஒரேடியாக நிறுத்துறது நல்லது. ஒரு விதத்தில் என்னால் முடியலன்னும் போது ஒரு குவிட் டேட்டை டிசைட் பண்ண சொல்லுவோம். அந்த குவிட் டேட் வந்து அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரியாக இருக்கலாம், இல்லை குழந்தைங்களோட பர்த்டேவாக இருக்கலாம். ஏதோ ஒரு பர்டிகுலர் டேட்டை டிசைட் பண்ணிவிட்டு அந்த டேட்லேருந்து சுத்தமாக நிறுத்திடணும். மோஸ்ட் ஆஃபன் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அப்படியே முடியலன்னா அந்த பீரியட் வரைக்கும் நாங்கள் வந்து பிஹேவியரல் தெரப்பி, கவுன்சிலிங் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, நான் சொன்ன மாதிரி அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது, ப்ரீதிங் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுறது, கோல்டு வாட்டர் தெரப்பி இதெல்லாம் பண்ணலாம். இந்த குவிட் டேட்டில் அவங்களால குவிட் பண்ண முடியல, திரும்பி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு தான் நம்ம வந்து மருந்துங்களை கொடுத்து நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி இல்லை மற்ற விதமான மருந்துங்களை கொடுத்து ஸ்மோக்கிங்கை நிறுத்த வைக்கலாம். புகைப்பிடிக்கிற பழக்கத்தை நம்ம எப்படி தொடங்குறோம்? நம்மளே அறியாமல் இந்த சிலந்தி வலைக்குள்ளே எப்படி மாட்டிக்கிறோம்? புகைப்பிடிக்கிறதால ஏற்படுற பிரச்சனைகள் என்னென்ன? நம்மளை மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிறவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க? இந்த பழக்கத்துலேருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்கிறது? இதை பற்றிலாம் டாக்டர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. புகையிலே முற்றிலும் தவிர்ப்போம் அப்படின்றத சபதமாக எடுத்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் உங்கள் தேவிப்ரியா. இது பென்ஸ் 360 பேசும் நேரம்.